இன்னைக்கு கிளாஸ் 2 இந்த கிளாஸில் பெல்ட் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் லைன் போல்ட் லைன், அப்புறமா ஒரு சிங்கிள் லைன் ஹம்ப்பு போட்டுட்டு மேலே வந்து யூ மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கு கீழேயும் அதே மாதிரி தான் யூ ஷேப்பில் கர்வியாக நம்ம சென்டரில் பார்த்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அதை நான் போல்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு சிங்கிள் லைன் போட்டு நான் ஹம்ப் போட்டுக்கிறேன். இந்த கிளாஸில் பார்க்குறது ஃபுல்லாகவே பெல்ட் டிசைன்ஸ் தான். செகண்ட் ஒன்று டபுள் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஹம்ப் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஒரு பாக்ஸ் மாதிரி பிரித்து சென்டரில் வந்துட்டு டைமண்ட் ஷேப் போட்டிருக்கேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துட்டு போடுங்க. டைமண்ட் ஷேப் போட்டு அதை வந்து ஃபுல்லாகவே நான் ஷேட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைனு டபுள் லைன் போட்டு ஹம் போட்டு நான் ஒயின்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன்ல ஃபஸ்ட் கிளாஸில், அந்த ஒயின்ஸை போட்டு அதுக்கு கீழே ஒரு கர்வி லைன் ட்ரா பண்ணி அதை சுற்றி போல்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே சிங்கிள் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபோர்த்து பெல்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் லைன் போட்டு அது மேலே டாட்ஸ் வச்சுட்டு போல்ட் லைன் போட்டு இன்னொரு சிங்கிள் லைன் போட்டிருக்கேன். இதோட சென்டரில் சி மாதிரி ஒரு கர்வி லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதை சென்டரில் ஒரு 4 சைட்ஸாக பிரிச்சுட்டு உள்ள ஷேடிங் மட்டும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சி மாதிரி போட்டிருக்கேன்ல அதோட சென்டரில் வந்து 3 ஒயின்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைனு டபுள் லைன் போட்டு ஹம் போட்டுட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு டபுள் லைன் போட்டுட்டு சென்டரில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் வந்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெல்ட் டிசைனு. அடுத்த 6வது பெல்ட் டிசைன் வந்து போல்ட் லைன் போட்டு சிங்கிள் லைன் போட்டு ஹம் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே சென்டராக பாக்ஸ் மாதிரி ஒரு பார்ட் கிடைக்குதுல்ல, அதில் ஸ்ட்ரெயிட் லைனு கொஞ்சம் பக்கத்தில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன்ஸ் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருக்கேன். அந்த டாட்ஸோட சென்டரை பார்த்து அடுத்த டாட்ஸ் வச்சுருக்கேன். அதோட சென்டரை பார்த்து லாஸ்ட் டாட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். 7th பெல்ட் டிசைன் வந்து லைன் அண்ட் போல்ட் லைன் போட்டிருக்கேன். அண்ட் இதுலேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு குட்டி ஸ்ட்ரெயிட் லைன், இது மாதிரி வரிசையாக போட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் அதை சுற்றி கர்வி லைன் போட்டு போல்ட் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த டிசைன் டபுள் லைன் போட்டு சென்டரில் ஒரு பார்ட் கிடைக்கிதுல்ல, அதில் வந்து இன்வெர்ட் கர்வ் போட்டு அதை ஷேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கங்கே சர்க்கிள்ஸும் போட்டு மொத்தமாக அந்த பாக்ஸை ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். லைன்ஸ் போட்டு டாட் வச்சுட்டு அப்புறம் போல்ட் லைன் அண்ட் சிங்கிள் லைன் போட்டுட்டு நான் சென்டரில் வந்துட்டு ஒரு சி மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம சுருள் மாதிரி கொண்டு வரணும். நம்ம ஸ்பைரல் போடுவோம்ல, அதே பாக்ஸ் ஷேப்பில் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பெல்ட் டிசைன் வந்து டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் லைனில். அதுக்கு கீழே ஒரு 4 பாக்ஸஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து எக்ஸ் மாதிரி கிராஸ் போட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸ்லேயும் கிராஸ் போட்டுட்டு நார்மலாக நம்ம ஃப்ளவர் ட்ரா பண்ணுவோம்ல பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி, அது மாதிரி அந்த எக்ஸ் மாதிரி கிராஸ் போட்டிருக்கேன்ல அதை சுற்றி வந்து கர்வ்ஸ் போட்டு ஃப்ளவர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அதை சுற்றி சென்டரில் வந்து 4 சென்டர்லேயும் ஒரு ஸ்பேஸ் கிடக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன், லைட் ஷேடிங் கொடுத்து ஷேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ் ஃப்ளவருக்குள்ளே லெஃப்ட் சைடு இருக்குல்ல ஒரு 2 பெட்டல்ஸு, அந்த 2 பெட்டல்ஸ்க்கும் மேலே ஷேட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு இருக்க 2 பெட்டல்ஸ்க்கும் கீழே ஷேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃப்ளவரும் லெஃப்ட் சைடு இருக்க 2 ஃப்ளவருக்கும் மேலே ஷேட் பண்ணியிருக்கேன், ரைட் சைடு இருக்கிற 2 ஃப்ளவர்ஸ்க்கும் கீழே ஷேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற பெட்டல்ஸ்க்கும் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த கிளாஸு. நீங்களாகவே இன்னொரு பெல்ட் டிசைன் ஓனாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும், அது ஹோம் ஒர்க்கு. இது எல்லாத்தையும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஓனாக நீங்களாகவும் ஒரு டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.